Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா sugar beads வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் தான் பார்க்க போறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கறேன். bead work பண்ற நீடில் தான் நான் எடுத்துர்க்கேன். நார்மலான swing thread தான் எடுத்துர்க்கேன். இதுல வந்து எண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு knot போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நான் வந்து நீடில்ல எப்படி bead எடுக்கணும்னு காட்றேன். இந்த மாதிரி நீடில் விட்டு இப்படி பிடிச்சுக்கணும். ஸ்டார்டிங்ல பிராக்டீஸ் பண்றப்போ ஒரு பீடா எடுத்து பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூப் எடுத்து இப்படி வந்து நம்ம விரலால தள்ளி விடணும். திரும்பவும் பாருங்க. இத வந்து நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல காட்றேன். பீட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லூப் எடுத்துட்டு இப்படி நம்ம விரலால இப்படி தள்ளி விடணும். பீடுக்கு பக்கத்துலயே வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. ரொம்ப தள்ளியும் வந்து ஸ்டிட்ச் பண்ண கூடாது. அதே நேரத்துல ரொம்பவும் கிட்டவும் ஸ்டிட்ச் பண்ணக்கூடாது. ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த பீடை வந்து இந்த விரல்லையும் தள்ளி விடலாம், அப்படி இல்லைன்னா இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து தள்ளி விடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பீட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பீடாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பீட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமை வந்து கழட்டிட்டு பார்த்தா அது வந்து ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. இதுவே வந்து சுகர் பீட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வேறு பீட் பெரிய பீட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பீடாக தான் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். பெரிய பீட் அப்படின்றப்போ அது வெயிட் அதிகமாக இருக்கும் இல்லையா, நம்ம ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்து தொங்கி இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது வந்து ஒன்று தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்து 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். திரும்பவும் 3 பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து லூஸாக இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ வந்து இப்படி எடுத்துடலாம். நான் இப்போ வந்து பீட்ஸை வந்து தள்ளி வச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. இதுவே வந்து சென்டரில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பீட் வந்து சுகர் பீட் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பட் நம்ம சுகர் பீடே ஃபுல்லாக கொடுக்கும்போது நடுவில் இந்த மாதிரி கேப் விட்டு வைக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள் கிட்ட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கேப் விட்டு தைக்காதீங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு வேளை த்ரெட் அறுந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் த்ரெட் இருக்குது. கீழே நம்ம நூலோடு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கீழே இழுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு த்ரெட் தான் இருக்குது. இந்த ஒரு த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து எண்ணாட் தான் போட போகிறோம். அது வந்து கீழே இப்படி இழுத்துட்டு நம்ம எண்ணாட் போடுறதுக்கு நீடில் வந்து கீழே விடுவோம் இல்லையா, அப்போ வந்து கீழே வந்து த்ரெட்டு சுற்றுறதுக்கு எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மேலே வந்து நம்ம பீடை வந்து கழட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் திரும்பவும் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பீடுக்கு சைடில் இருந்து நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு பீடுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். நீடலில் நிறைய பீடு வந்து லோட் பண்ணால் எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து இப்படி தான் வந்து நம்ம பிடிக்கணும். நீடலை வந்து நம்ம இப்படி தான் பிடிச்சிட்ருப்போம். இப்போது இந்த மாதிரி நிறைய பீட் லோட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து இந்த விரலால் தான் நம்ம வந்து பிடிச்சிக்கணும். இப்போ வந்து ரெண்டு பீடாக வந்து கீழே விடும்போது மீதி வந்து மேலே இருக்கிற
பீட்ஸ்லாம் வந்து அந்த விரலால் பிடிச்சிக்கணும். கீழே வந்து 2 பீட் விடும்போது அதை வந்து இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதால் த்ரெட்டில் வந்து இப்படி தள்ளி விடணும். ஸ்டார்டிங்கில் ஒரு பீடாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 பீடாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா வந்து பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பீட் வந்து லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேறு ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் இருந்தால் அது ஒட்டி அதில் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே அந்த ஹோல்லே வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி டர்ன் பண்ணுறப்போ நீடிலையும் வந்து திருப்பிக்கணும். அப்படியே அந்த டைரக்ஷன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. நம்ம வந்து என் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த ஸ்டோனையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சும்மா லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி இல்லை வேறு ஏதாச்சும் வந்து டிசைன் கூட வரைஞ்சி அதில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஏதாச்சும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஷார்ப்னஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், பீட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். முடிச்சாச்சு. நம்ம வந்து என் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இந்த சுகர் பீட்ஸ்க்கு மேலே நம்ம குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த லைன் போகுது இல்லையா, அந்த லைன் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஷார்ப்பான எட்ஜ் வந்து கிடைக்கும். பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு
நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி மற்ற 2 சைடும் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.